வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் மேனேஜ்மென்ட் நவம்பர் 2024 கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட 5 மார்க் ப்ராப்ளம் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? Mr. Manoj invests rupees 1 lakh in bank at 10% for 5 years. Calculate the maturity value if interest is compounded annually. What will he get more if interest is compounded half yearly? ஓகே, இப்ப பாத்தீங்க மனோஜ்ன்றவர் 1 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு பேங்க்ல. அதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னா 10%. எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா 5 இயர்ஸ்க்கு வந்து இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இவ்வளவு அமௌண்ட் பண்ணிருக்காரு, பிரின்சிபல் அமௌண்ட் இது. இப்ப வந்து என்ன கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்கன்னா, மெச்சூரிட்டி வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து ஆனுவலா காம்பவுண்ட் ஆச்சு அப்படின்னா அதோட மெச்சூரிட்டி வேல்யூ என்ன, இல்லைன்னா ஹாஃப் இயர்ல காம்பவுண்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு மெச்சூரிட்டி வேல்யூ என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குமா ஹாஃப் இயருக்கும் ஆனுவல்கா காம்பவுண்ட் ஆச்சுன்னா அப்படின்றது கேக்குறாங்க. எஸ், நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆனுவலிக்கு கம்ப்யூட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஹாஃப் இயர்லிக்கு கம்ப்யூட் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த 1 lakh rupeesன்றது என்னன்னா பிரின்சிபல் அமௌண்ட் அண்ட் இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இது நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஓகே, இப்ப நமக்கு இந்த 3 இன்ஃபர்மேஷன் தான் தேவை. இப்ப பாருங்க, இப்ப இந்த மெச்சூரிட்டி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். ஓகே, காம்பவுண்டட் ஆனுவலி அப்படின்னாலும் சரி, ஹாஃப் இயர்லினாலும் சரி, இல்ல வந்து மந்த்லினாலும் சரி, நமக்கு ஃபார்முலா இதுதான். என்னது? எஃப்வி. எஃப்வின்றது என்னன்னா ஃபியூச்சர் வேல்யூ, அதாவது மெச்சூரிட்டி வேல்யூ. பி பிளஸ் 1 பிளஸ் ஆர் டு த பவர் எம் என். ஓகே, என் எம் அப்படின்றது என்னன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் அண்ட் எம்ன்றதுன்னா frequency ஆஃப் காம்பவுண்டிங். ஓகே, ஆர்ன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பின்றது பிரின்சிபல். எழுதிக்கலாமா? பாருங்க, பிரின்சிபல் எவ்வளவு 1 lakh எழுதியாச்சு. அடுத்து ஆர் வந்து 10% எழுதியாச்சு. அதுக்கப்புறம் என் வந்து 5 இயர்ஸ் தெரிஞ்சிருச்சு. எம் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றது பாருங்க. frequency ஆஃப் காம்பவுண்டிங் சொன்னேன் இல்லையா, இது ஆனுவலி அப்படின்னு சொன்னதுனால 12 டிவைடட் பை 12 போடுறோம். ஓகே, இது வந்து 12ன்றது நியூமரேட்டர் அதே தான் வரும். டினாமினேட்டர் இங்க கொடுக்கறத பொறுத்து ஆனுவலி அப்படின்னா நம்ம 12 months. ஆனுவல்னா என்னது? 12 months தானே. ஹாஃப் இயர் அப்படின்னா இங்க 6 போடுவோம். ஓகே, அப்ப இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 தான் கிடைக்குது. சோ இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்ப பி 1 lakh போட்டாச்சு அண்ட் 1 பிளஸ் ஆர் வந்து 10% இல்லையா, 10% எப்படி எழுதலாம்னா 0.1 எழுதலாம். அப்புறம் என்னன்றது 5 அண்ட் எம்ன்றது நம்ம கண்டுபிடிச்சிருக்க 1. அப்ப 5 into 1, அப்ப 5 தான் வரும். அப்ப 1 plus 0.1 என்ன வரும்? 1.1 வரும். 1.1 to the power 5. அப்ப என்ன பண்ணணும்? 1.1 into 1.1 into 1.1 into 1.1 into 1.1. அது மாதிரி 5 டைம்ஸ் பண்ணணும், ஏன்னா பவர் இல்லையா. இப்ப வர்ற வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.61 வருது. அது 1 lakh ஓட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1,61,051. ஓகே, ஆனுவலா காம்பவுண்ட் ஆச்சு அப்படின்னா 1,61,051 வருது. இது ஹாஃப் இயர்லிக்கு பார்க்கலாமா? சேம் ஃபார்முலா, எந்த வித்தியாசமும் இல்ல, அதே ஃபார்முலா தான். பிரின்சிபலும் அதே 1 lakh தான். ஓகேவா? இப்ப ஆர் பாத்தீங்கன்னா இந்த 10%ன்றது ஆனுவலுக்கு, அதாவது ஒரு வருஷத்துக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. இது ஹாஃப் இயர் அப்படின்னும் போது அதுக்கு என்ன 5% தான். ஓகே, இது வருஷத்துக்கு 10%, அப்ப டிவைடட் பை 2 ஹாஃப் இயர்ன்றதுனால அப்ப 5% வருது. அண்ட் n பாத்தீங்கன்னா அதே 5 இயர்ஸ் தான். இப்ப இங்க frequency ஆஃப் காம்பவுண்டிங் என்ன வரும்? 12 டிவைடட் பை 6 போடணும். ஓகே, புரிஞ்சுதா? ஹாஃப் இயர்ன்றதுனால 6, நியூமரேட்டர் வந்து 12 தான், டினாமினேட்டர் வந்து ஆனுவலின்னு கொடுத்ததுனால நம்ம ப்ரீவியஸா 12ன்னு போட்டோம். இதுல ஹாஃப் இயர்லி அப்படின்றதுனால 6ன்னு போடுறோம். அப்ப என்ன கிடைக்குது? 2 கிடைக்குது. சோ இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? Pன்றது 1 lakh, அப்புறம் 1 plus 0.05. ஏன்னா இங்க 5% வந்திருக்கு இல்லையா, 5% 0.5ன்னு போட்டுறக்கூடாது. 0.5 போட்டா அதுக்கு அர்த்தம் என்ன? 50%ன்னு அர்த்தம். இது நமக்கு வெறும் 5%, so 0.05. அப்புறம் 5ன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டூ 2, frequency ஆஃப் காம்பவுண்டிங் நாங்க கண்டுபிடிச்சோம் இல்லையா 2. அப்ப 5 into 2 எவ்வளவு? 10. அப்ப 1 plus 0.05. ஓகே, அப்ப என்ன வரும்? 1.05 வரும்.
அத 10 டைம்ஸ்க்கு நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 5 டைம்ஸ்க்கு பண்ணிட்டு வர ஆன்சரை திரும்பி பண்ணீங்கன்னா 10 டைம்ஸ்க்கு கிடைச்சிட போகுது. புரியுதா? இப்ப ப்ரீவியஸா போட்டோம் இல்லையா? ஆனுவலுக்கு 5 டைம்ஸ் பண்ணோம்ல. அதே மாதிரி இதையும் வந்து ஒரு 5 டைம்ஸ் பண்ணிட்டு வரான் இல்லையா ஒரு ஆன்சர். அதையே திரும்பி நீங்க மல்டிப்ளை பண்ணா 10 டைம்ஸ்ன்னு ஆயிடும். இல்லாட்டி 10 டைம்ஸ்க்கு நீங்க வந்து 1.05 இன்டூ 1.05 இன்ட்டு 10 டைம்ஸ் போட வேண்டியது இருக்கும். அதை விட ஷார்ட்டா நீங்க இப்படி பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி பண்ணீங்கன்னா பாருங்க 1.6289 வருது. ஸோ இதை 1 லேக்கோட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1,62,890. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஆனுவல் பண்ணும்போது கம்மியா தான் ஆச்சு காம்பவுண்ட் ஆனது. ஓகே, இப்ப பாருங்க ஆனுவலி அப்படின்னும் போது நமக்கு வந்தது எவ்வளவுன்னா 1,61,051 தான் வந்துச்சு. ஆனா ஹாஃப் இயர்லின்னும் போது 1,62,889. நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருந்தது? வில் ஹி கெட் மோர் இஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி அப்படின்னா எஸ், மிஸ்டர் மனோஜ் வில் கெட் rupees 1,838 more interest. ஓகே, இந்த அமௌண்ட் வந்து ஹாஃப் இயர் அண்ட் இது ஆனுவலி. அப்ப ஹாஃப் இயர்ல ஜாஸ்தி வருது. எவ்வளவு ஜாஸ்தி வந்திருக்குன்னா 1,838 ஜாஸ்தி வந்திருக்கு. ஓகே, அவருக்கு வந்து ஹாஃப் இயர்ல நம்ம இன்ட்ரெஸ்ட காம்பவுண்ட் பண்ணா, இதுவே ஆனுவலுக்கு காம்பவுண்ட் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு கம்மியா தான் வந்திருக்கு. ஓகேவா? புரிஞ்சுதா இப்ப இந்த ப்ராப்ளம்? எஸ், ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். இதான நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா டைம் வேல்யூ ஆஃப் மணி வந்து படிச்சிருக்க மாட்டாங்க. ஓகே, யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க மாட்டாங்க. பொதுவா பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதை படிப்பாங்க. எஸ், இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேற சாப்டர்ல இருந்து நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். A company offers for public subscription equity shares of rupees 10 each at a premium of 10%. The company pays 5% of the issue price as underwriting commission. The rate of dividend expected by the equity shareholder is 20%. You are required to calculate the cost of equity capital. ஓகே, காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கேபிட்டல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்ப நமக்கு இந்த ப்ராப்ளம்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னா ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர் இருக்கு அண்ட் பிரீமியம்ல அந்த ஈக்விட்டி ஷேரை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அண்ட் பாத்தீங்கன்னா அண்டர் ரைட்டிங் கமிஷன் கொடுத்திருக்காங்க. அது எதுல கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இஷ்யூ பிரைஸ்ல கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிவிடெண்ட் எக்ஸ்பெக்டட் எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னா 20%. அப்ப 10 rupeesல 20% போட்டோம் அப்படின்னா 2 rupees வரும். அதுதான் நம்மளோட டிவிடெண்ட். ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின் இருக்கு. Will the cost of capital be different if it is to be calculated on the present market value of the equity shares which is rupees 15? அதாவது இப்ப வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் சேஞ்ச் ஆகுமா கேட்டிருக்காங்க. எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் த ஷேர் வந்து 15 rupees இருந்துச்சு அப்படின்னா காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் சேஞ்ச் ஆகுதா அப்படின்றது தான் கொஸ்டின். எஸ், இப்ப நம்ம போடலாமா? முதல்ல காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கேபிட்டல் இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு போடணும். அதுக்கப்புறம் மார்க்கெட் பிரைஸ் 15 அப்படின்ற மாதிரி வச்சு நம்ம வந்து ப்ராப்ளம்ல ஒர்க் அவுட் பண்ணணும் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் சேஞ்ச் ஆகுதான்னுட்டு. எஸ், இப்ப போடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபார்முலா டி டிவைடட் பை என்பி இன்டூ 100. ஓகே, இதுதான் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டியோட ஃபார்முலா. இப்ப டி வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் நான் உங்களுக்கு சொன்னேன். ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளவு எக்ஸ்பெக்டட் ரேட் 20%. அந்த 20% இது 10 rupeesல வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். பிகாஸ் ஒரு ஷேரோட டிவிடெண்ட் தான் நமக்கு வேணும். அப்ப 10 rupees தான் ஒரு ஷேரோட பிரைஸ். அதுல 20% வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இல்லையா டிவிடெண்ட். சோ 10 into 20%. அப்ப 2 rupees நமக்கு கிடைக்குது. அண்ட் நெட் ப்ரொசீட்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நெட் ப்ரொசீட்ஸ் வந்து ஃபேஸ் வேல்யூ பிளஸ் பிரீமியம் மைனஸ் அண்டர் ரைட்டிங் கமிஷன். ஓகே, இப்ப பிரீமியம் எவ்வளவு அப்படின்னா 10%. அப்ப 10 rupeesல 10% எவ்வளவு? 1 rupee தான் பிரீமியம். ஓகேவா? எஸ், போடலாம் பாருங்க. ஃபேஸ் வேல்யூ பிளஸ் பிரீமியம் மைனஸ் அண்டர் ரைட்டிங் கமிஷன். அண்டர் ரைட்டிங் கமிஷன் வந்து இஷ்யூ பிரைஸ்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இஷ்யூ பிரைஸ்ன்றது இங்க என்ன வருது அப்படின்னா 10 plus 1 11 rupees தான் இஷ்யூ பிரைஸ். புரியுதா? அதாவது பிரீமியம்ல இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னா ஃபேஸ் வேல்யூ பிளஸ் பிரீமியம். டிஸ்கவுண்ட்ல பண்றாங்க அப்படின்னா ஃபேஸ் வேல்யூ மைனஸ் டிஸ்கவுண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுதான் இஷ்யூ பிரைஸ். ஓகே, பாருங்க ஃபேஸ் வேல்யூ 10, பிரீமியம் பாத்தீங்கன்னா 10 இல்ல 10%, தட் இஸ் 1. அப்புறம் 11 rupees, அதாவது 10 plus 1, தட் இஸ் இஷ்யூ பிரைஸ். அதுல 5% அப்படின்னு போட்டிருப்போம். அப்ப இதெல்லாம் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 10.45 வருது. இதுதான் நெட் ப்ரொசீட்ஸ். அப்ப இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். டின்றது 2, அப்புறம் நெட் ப்ரொசீட்ஸ்ன்றது 10.45
into 100. ஓகே, போட்டோம்னா காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி பாத்தீங்கன்னா 19.14% வருது. ஓகே, எஸ். இப்ப நம்ம அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கால்குலேட் பண்ணதுக்கான ஆன்சர் இது 19.14. இப்ப கொஸ்டின் என்ன, மார்க்கெட் பிரைஸ் வந்து 15 இருந்துச்சுன்னா சேஞ்ச் ஆகுமா காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ன்றது தான். ஓகே, இப்ப சேம் ஃபார்முலா தான் இங்க என்பிக்கு பதிலா எம்பின்னு போட போறோம். பாருங்க, D divided by MP into 100. D வந்து அதே சேம் 2 rupees தான். ஓகே, MPன்றது 15 ரூபாய். இப்ப அந்த ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ண வேண்டியதுதான். 2 divided by 15 into 100 போட்டோம்னா 13.33% வருது. அப்ப will the cost of capital be different அப்படின்னா yes, the cost of capital is different if the market value of the equity share is rupees 15. ஓகே, நம்ம முன்னாடி போட்டதுக்கு வேலை வந்துச்சு அண்ட் இப்ப போடும்போது பாத்தீங்கன்னா 13 பாயிண்ட் வருது. ஓகே, அப்ப வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்றது தான் இதோட அர்த்தம். ஓகே, இப்ப புரிஞ்சது இல்லையா உங்களுக்கு? காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ல உங்களுக்கு வந்து ஈஸியான ப்ராப்ளம் இது காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டின்றது. ஓகே, இதுல வந்து காஸ்ட் ஆஃப் டெப்ட் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, ரீடைன் ஏர்னிங் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அண்ட் சிஏபிஎம் மாடல் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி நிறைய இருக்கு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ல டிஃப்ரெண்ட் மெத்தட். அதுல 5 மார்க்ல உங்களுக்கு நிச்சயம் ஒரு ப்ராப்ளம் வந்துடும். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேற சாப்டர்ல இருந்து நம்ம ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்றத பார்க்கலாம். Rajesh Limited earns a profit of rupees 5 per share. The rate of capitalization is 12%. Rate of capitalization na K. And the productivity of retained earning R is 10%. Using Gordon's model, determine the market price per share if the payout is 20%, 40% and 60%. இது பாத்தீங்கன்னா கார்டன்ஸ் மாடல் படி மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் த ஷேர் வந்து அசிடேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு 3 பே அவுட் கொடுத்திருக்காங்க. இந்த 3 பே அவுட்டுக்கும் மார்க்கெட் பிரைஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கார்டன் மாடலோட ஃபார்முலா தெரியும் இல்லையா? எஸ், டி டிவைடட் பை கே மைனஸ் பிஆர். டின்றது என்னது, டிவிடெண்ட் பர் ஷேர், அண்ட் கேன்றது ரேட் ஆஃப் கேபிட்டலைசேஷன், காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். பின்றது என்னன்னா ரிட்டென்ஷன் ரேஷியோ. இங்க நம்ம கிட்ட பே அவுட் ரேஷியோ இருக்கு, ஆனா நம்ம இங்க பி வந்து ரிட்டென்ஷன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அப்ப பே அவுட் இருக்கு அப்படின்னா ரிட்டென்ஷன் எவ்வளவு அப்படின்னா 100ல பேலன்ஸ் தான். இப்ப பே அவுட் 20% கொடுத்துருக்கு இல்லையா, அப்ப ரிட்டென்ஷன் பாத்தீங்கன்னா 80%. இங்க 40 இல்லையா, அப்ப 60. இங்க 60 போது 40 ரிட்டென்ஷன், அவ்வளவுதான். ஓகே, ஆர்ன்றது இந்த ரீடைன் ஏர்னிங்கோட ரிட்டர்ன். ஓகே, எஸ். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபார்முலால ஜஸ்ட் அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். இப்ப டி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்கு. பிகாஸ் டி வந்து ப்ராப்ளம்ல கொடுக்கல, சோ நம்ம அதை அசர்டைன் பண்ண போறோம். எப்படி அசர்டைன் பண்ணலாம் அப்படின்னா, இங்க பாருங்க, earns a profit of 5 per share சொல்லிட்டாங்க. இது வந்து earning per share வந்து 5. இப்ப நமக்கு டி வேணும். அப்ப earning per share into payout ratio தான் நமக்கு டி. ஓகே, எஸ். இப்ப பாருங்க, 3 பே அவுட்க்கும் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் டி பாத்தீங்கன்னா இபிஎஸ் இன்டு பே அவுட். அப்ப 5 into 20% பே அவுட்டுக்கு 1 ரூபி தான் டிவிடெண்ட். அப்ப 40%க்கு பாத்தீங்கன்னா 5 into 40% போட்டோம்னா 2, and 5 into 60% போட்டோம்னா 3. ஓகே, அப்ப 3த்துக்கு இப்ப டிவிடெண்ட் கிடைச்சிருச்சு. இப்ப பிஆர் கால்குலேட் பண்ணிக்கலாமா? பிஆர் கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ஃபார்முலால எடுத்து அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். பின்றது என்ன சொன்னா ரிட்டென்ஷன் ரேஷியோ, ஆர்ன்றது இங்க கொடுத்துட்டாங்க இல்லையா, பாருங்க ஆர் வந்து 10% தான். அப்ப இங்க 80% தான் ரிட்டென்ஷன் ரேஷியோ. அப்ப 80 அது எப்படி எழுதலாம், 0.8 into 0.1. ஆர்ன்றது 0.1 தான், எல்லாத்துக்குமே அது காமன் தான். ஆனா ரிட்டென்ஷன் மட்டும் மாறும் ஒவ்வொன்றுக்கும். இங்க 20 போது இங்க 80, இங்க 40 போது இப்ப இங்க 60 போடுவோம் பாருங்க. 0.6, 0.6ம் 60% ஒண்ணுதான். நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா தெரியும், 6 divided by 100 அது டெசிமல் நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 0.6 தான். அப்ப இங்க 40 இருக்கு. அப்ப ரிட்டென்ஷன் எவ்வளவு, அதாவது பே அவுட் 60, அப்ப ரிட்டென்ஷன் வந்து 40. அப்ப 40 into 0.1, அதாவது 10% போட்டோம்னா 0.04 வருது. இப்ப பிஆர் எல்லாத்துக்குமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப மார்க்கெட் பிரைஸ் கண்டுபிடிக்கலாமா? டின்றது 1, கேன்றது இங்க கொடுத்துட்ட 12%. 12% எப்படி எழுதலாம், 0.12. பாருங்க, 12% 0.12 மைனஸ் 0.08 நம்ம கண்டுபிடிச்ச பிஆர் போட்டோம் அப்படின்னா 25 வருது மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் த ஷேர். இங்கே அதே மாதிரிதான் 2 இல்லையா, டிவிடெண்ட் 2 டிவைடட் பை 0.12 தான். கே வந்து எல்லாத்துக்குமே காமன் தான், ஆரும் பாத்தீங்கன்னா நமக்கு காமன் தான். இப்ப இந்த பிஆர்னால இந்த இடத்துல வந்து நமக்கு 0.6 வருது. வெறும் ஆர் அப்படின்னா 0.10 தான்.
பட் நமக்கு பிஆர் அப்படின்றதுனால இங்க 0.6. ஓகே, 0.12 minus 0.6 பண்ணோம்னா 33.33 வருது. 2 வச்சு டிவைட் பண்ணுவோம் அப்படின்னா. ஓகே, அதே மாதிரி இங்க 3 divided by 0.12 minus 0.04 அப்படி போட்டோம்னா நமக்கு மார்க்கெட் பிரைஸ் பாருங்க 37.5 வருது. ஓகே, இதுதான் கார்டன் மாடல் படி மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் த ஷேர். ரொம்ப ஈஸி. அதாவது இந்த டிவிடெண்ட் பாலிசி சாப்டர் மட்டும் நீங்க படிச்சீங்க அப்படின்னா 15 மார்க்ஸ் வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, எஸ். இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வேற சாப்டர்ல இருந்து ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்றத பார்க்கலாம். The following are the cash inflows and outflows of a certain project. ஓகே, இப்ப கொடுத்திருக்கிறது அவுட்ஃப்ளோ கொடுத்திருக்காங்க, இன்ஃப்ளோ கொடுத்திருக்காங்க. அவுட்ஃப்ளோ பாத்தீங்கன்னா 2 பீரியடுக்கு இயர் 0லயும் கொடுத்திருக்காங்க அண்ட் 1ம் கொடுத்திருக்காங்க. இயர் 0ன்றதுன்னா அட் பிரசன்ட், ஓகே, கரண்டான இது கொடுத்திருக்காங்க. அண்ட் இன்ஃப்ளோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து 5 இயர்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க. The salvage value at the end of 5 year is rupees 40,000. ஓகே, 5th year 40,000 இன்ஃப்ளோ வருது. அது தவிர்த்து salvage value ஒரு 40,000 இருக்கு. Taking the cutoff rate as 10%. Calculate net present value. ஓகே, net present value ஓட ஃபார்முலா என்ன அப்படின்னா total PV of cash inflow minus total PV of cash outflow. PV அப்படின்றது என்னன்னா present value of inflowக்கும் outflowக்கும் ரெண்டுத்துக்கும் present value கண்டுபிடிச்சிட்டு இது ரெண்டுக்கும் சப்ராக்ட் பண்ணா வரதுதான் நமக்கு net present value. இப்ப இங்க கொடுத்துட்டாங்க பாருங்க, PV factor 10%, கட் ஆஃப் ரேட் சொல்லிருக்காங்கல்ல 10%, அதோட வேல்யூ இங்க என்னன்றது ஸ்டேட் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம இங்க கொடுத்திருக்க அவுட்ஃப்ளோக்கும் இன்ஃப்ளோக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும் பிரசன்ட் வேல்யூ என்னன்ட்டு. ஓகே, ஏன்னா இங்க டேபிள் வேல்யூ இருக்கு, இதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிட போறோம். எஸ், போடலாமா இப்ப ப்ராப்ளம்? பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த இயர்ஸ்க்கான பிரசன்ட் வேல்யூ நம்ம எழுதிட்டோம். அவுட்ஃப்ளோ பாத்தீங்கன்னா நமக்கு 1,50,000 0 இயர் அப்படின்னும் போது அதுக்கு 1 ரூபி வச்சுதான் நம்ம போடணும். பிகாஸ் 1 ரூபியோட வேல்யூ தான் 1 இயர் எண்ட்ல 0.09 ஆகுது. ஆனா இது வந்து கரண்ட் தான் சொன்னோம் இல்லையா, 1,50,000. அப்ப அதோட பிரசன்ட் வேல்யூ 1,50,000 தான். அடுத்து 30,000 இருக்கு எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இயர். அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 30,000ன்றது 0.909 மல்டிப்ளை பண்ணா என்னமோ அதுதான். பாருங்க, 30,000 வேல்யூ 27,270 தான். ஓகே, இதுதான் பிவி ஆஃப் அவுட்ஃப்ளோ. ஓகே, ஏன்னா 2 வருஷத்துக்கு தான் இருக்கு. இப்ப இன்ஃப்ளோக்கெல்லாம் அதே மாதிரி கண்டுபிடிக்கணும். 30,000 இன்டூ இந்த வேல்யூ, அதே 27,270. அடுத்து பாத்தீங்கன்னா 30,000 இன்டூ 0.826 போட்டோம்னா 24,780. அதுக்கப்புறம் 0.751 இன்டூ 50,000. ஓகே, 37,550. அடுத்து 60,000 இன்டூ 0.683 போட்டோம்னா 40,980. அதுக்கப்புறம் 40,000 இன்டூ 0.2621. இது வெறும் இந்த 40,000 மட்டும் கிடையாது, சால்வேஜ் வேல்யூ ஒரு 40,000 இருக்கு. அப்ப 40 பிளஸ் 40. ஓகே, ரெண்டுமே இது வந்து என்ன சொல்லிட்டாங்க, எண்ட் ஆஃப் 5th இயர் தான் சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்ப இப்ப என்ன வேல்யூவோ 0.621 தான் இந்த 40,000க்கு வேல்யூ, இந்த 40,000க்கு வேல்யூ. ஓகே, அப்ப அதனால 40 பிளஸ் 40 80 இன்டூ 0.621 போட்டுக்கலாம். இப்ப பாருங்க 49,680. ஓகேவா, பாருங்க 80,000 வேல்யூ 5 வருஷம் கழிச்சு கடைசியில பார்த்தோம்னா வெறும் அதோட மதிப்பு 49,680 தான். ஓகே, இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா வரதுதான் பிவி ஆஃப் கேஷ் அவுட்ஃப்ளோ அண்ட் பிவி ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ. பாருங்க, அவுட்ஃப்ளோவோட வேல்யூ எவ்வளவுனா 1,77,270 அண்ட் இன்ஃப்ளோவோட வேல்யூ 1,80,260. ஓகே, இப்ப இது ரெண்டுத்துக்கும் சப்ராக்ட் பண்ண போறோம். ஓகேவா, பிவி ஆஃப் இன்ஃப்ளோ மைனஸ் அவுட்ஃப்ளோ போட்டோம்னா வரதுதான் நெட் பிரசன்ட் வேல்யூ. பாருங்க 2,990, அதாவது 1,80,260 மைனஸ் 1,77,270. ஓகேவா, இதுதான் நெட் பிரசன்ட் வேல்யூ. இப்ப இது நெகட்டிவா வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ப்ராஜெக்ட வந்து சூஸ் பண்றது அர்த்தமே இல்ல. ஓகே, பிகாஸ் இன்ஃப்ளோ விட அவுட்ஃப்ளோ நமக்கு ஜாஸ்தி இருந்தது அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து நமக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதே கிடையாது இல்லையா. எஸ், இது பாசிட்டிவ் ஃபிகரா தான் வரணும். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேற சாப்டர்ல இருந்து நம்ம ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்றத பார்க்கலாம். The following data have been extracted from the financial record of Dinesh Limited. Raw material rupees 8 per unit, direct labor rupees 4 per unit, overhead rupees 80,000. The company sells 25,000 units at rupees 20 per unit. All the goods produced are sold in the market.
the average storage period of raw material is 40 days and finished goods it is 28 days. Credit allowed to customer 60 days and the credit given by supplier 70 days. Duration of production cycle is 15 days and raw material is issued at the beginning of each production cycle. 10% of the average working capital is kept as cash for contingency. Estimate net operating cycle period. Number of operating cycle. இப்ப பாத்தீங்கன்னா கொஸ்டினை பார்த்தோம்னா நம்ம என்னவோ இது ஒரு காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின் அப்படின்ட்டு நினைப்போம். பட் அவங்க கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா ஆப்ரேட்டிங் சைக்கிள் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஆப்ரேட்டிங் சைக்கிள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அண்ட் நம்பர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சைக்கிள், ஒரு ஆனம்க்கு எத்தனை ஆப்ரேட்டிங் சைக்கிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ரேட்டிங் சைக்கிள்னா என்ன? நம்ம கேஷை முதல்ல போட்டு அந்த கேஷ் வந்து என்னவா மாறும்? மெட்டீரியலா மாறும். அப்புறம் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ், அதுக்கப்புறம் ஃபினிஷ்ட் கூட்ஸா மாறி டெட்டார் கிட்ட போயிட்டு திரும்ப அது எப்படி கேஷா வருது அப்படின்றதுதான் ஆப்ரேட்டிங் சைக்கிள். இந்த லென்த் ஆஃப் திஸ் சைக்கிள். ஓகே, எவ்வளவு பீரியட் இதுக்கெல்லாம் தேவைப்படுது அண்ட் எப்ப கேஷா திரும்ப கன்வெர்ட் ஆகுது அப்படின்றத சொல்றதுதான் ஆப்ரேட்டிங் சைக்கிள் இல்லையா? இப்ப அதை தான் நம்மள வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப நெட் ஆப்ரேட்டிங் சைக்கிள் பீரியட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம் தான். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்களே அப்படின்ட்டு பயப்பட வேண்டியதுல ரொம்ப சிம்பிளான 5 மார்க் ப்ராப்ளம் தான் இது. எஸ், போடலாமா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியல் ஸ்டோரேஜ் பீரியட் என்ன அப்படின்னா 40 டேஸ். அதை எழுதிக்கலாம். ரா மெட்டீரியல் ஸ்டோரேஜ் பீரியட் 40 டேஸ். அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா, டியூரேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் சைக்கிள்ன்ட்டு, அது ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்ன்னு அர்த்தம். ஓகே, ப்ரொடக்ஷன் சைக்கிள்ன்றது. அப்ப அதை எழுதிக்கலாம் 15. ரா மெட்டீரியல், ஒர்க் இன் ப்ரோக்ரஸ், அதுக்கப்புறம் ஃபினிஷ் கூட்ஸ் எழுதலாம். ஃபினிஷ் கூட்ஸ் பாருங்க கொடுத்துருக்காங்க 28 டேஸ். ஃபினிஷ் கூட்ஸ் இட் இஸ் 28 டேஸ். ஸோ நெக்ஸ்ட் கிரெடிட் அலௌட் டு கஸ்டமர் பாருங்க, கிரெடிட் அலௌட் டு கஸ்டமர் வந்து 60 டேஸ். அதை எழுதிக்கலாம். ஓகே, இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணா என்ன வருது பாருங்க, 143 வருது. இப்ப இதுல இருந்து நம்ம வந்து சப்ளையருக்கு கிரெடிட் கொடுக்கணும்ல, அது எத்தனை டேஸ்ன்றத மைனஸ் பண்ணணும். 70 டேஸ் இருக்கு பாருங்க. ஓகே, கிரெடிட் கிவன் பை சப்ளையர் 70 டேஸ். அப்ப இந்த 143ல 70 டேஸ் போயிடுச்சு அப்படின்னா வரதுதான் நெட் ஆப்ரேட்டிங் சைக்கிள். 73 டேஸ் தான் நெட் ஆப்ரேட்டிங் சைக்கிள். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைச்சிருச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சைக்கிள். ஒரு வருஷத்துல எத்தனை ஆப்ரேட்டிங் சைக்கிள் இத மாதிரி அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு வருஷத்துல எத்தனை டேஸ்? 365 டேஸ். அப்ப அந்த 365 டிவைடட் பை இந்த ஆப்ரேட்டிங் சைக்கிள் தான் 73 டேஸ் போட்டோம்னா 5 டைம்ஸ். ஓகே, அப்ப நம்பர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சைக்கிள் இன் அ இயர் அப்படின்னும் போது 5 டைம்ஸ் தான் இதுக்கான ஆன்சர். ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? உங்களுக்கு ப்ராப்ளம படிக்கும்போது என்ன இதுல கேட்க போறாங்கன்றதே புரியல அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் கொஸ்டினை படிச்சுட்ட பிறகு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது 5 மார்க் கொஸ்டின் தான். இது அவ்வளவு காம்ப்ளிகேட்டடான கொஸ்டினே இது கிடையாது. யூஸ்வலா நமக்கு ஆப்ரேட்டிங் சைக்கிள் கண்டுபிடிக்க சொல்லும் போது வெறும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தான் இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து நம்ம போகணும். அப்ப இதுல வந்து உங்களுக்கு ரா மெட்டீரியல், டைரக்ட் லேபர், ஓவர் ஹெட் இதெல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்காக இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மத்தபடி இதெல்லாம் நம்ம ப்ராப்ளம்ல யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பிகாஸ் நம்ம கொஸ்டின் என்ன அப்படின்னா ஆப்ரேட்டிங் சைக்கிள் கண்டுபிடிக்கிறதும் அண்ட் நம்பர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சைக்கிள் கண்டுபிடிக்கிறதும் தான். ஓகே, எஸ். இப்ப நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வேற ஏதாவது டாபிக் நம்ம. தேங்க்யூ ஃபார் யூர் பேஷன் லிசனிங்.